மதுரையில் மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 88 பேருக்கு பணி நியமன ஆணையை மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை இணை அமைச்சர் சீனிவாச வர்மா பூபதிராஜு வழங்கினார். மதுரையில் 19வது ரோஜ்கார் மேளா வேலைவாய்ப்பு முகாமை டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை இணை அமைச்சர் சீனிவாச வர்மா பூபதிராஜு மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 88 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, பசுமை ஆற்றல், குறைக்கடத்தி உற்பத்தி, கப்பல் கட்டும் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படுவது இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் இலக்கில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக அரசை லாட்டரி மார்ட்டின் கும்பல் வழிநடத்துகிறது என்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மற்றும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழக அரசை கடுமையாக விமர்சித்தார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், லாட்டரி மற்றும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னால் செயல்படும் லாட்டரி மார்ட்டின் கும்பலை ஆதவ் அர்ஜுனா வழிநடத்துவதாகவும் கடுமையாக சாடினார். மேலும் திருச்செந்தூர் கோயில் தரிசன டிக்கெட் முறைகேடு குறித்தும் கன்னியாகுமரி கனிமவள லாரிகள் நிறுத்தப்பட்டுள்ள விவகாரம் குறித்தும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்ததற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கட்சி ஆரம்பித்தவர் ஒரு கட்சி, அந்த கட்சி என்பது இன்றைக்கு குறிப்பாக அந்த தலைவரை விட்டு கைவிட்டு லாட்டரி சீட்டு குப்பராக இருக்கின்ற ஆதவர்ஜுன் தான் இந்த கட்சியை கைப்பற்ற போகின்றாரா என்று அந்த கட்சிக்காரர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த கட்சிக்காரர்கள் உஷாரா இருக்கணும். எப்படி லாட்டரி சீட்டு பணத்தை இன்னைக்கு தமிழகத்தில் ஊடுருவ விட்டு இங்கே தமிழகத்தில் ஒரு பொம்மையான ஒருவரை உட்கார வைத்து விட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காண்கின்ற நிலைகள் ஏற்படுகின்றது. ஆகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த தலைவருக்காக ஓட்டு போட்டார்களோ அந்த தலைவன் தான் ஆள வேண்டும் என்ற நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஏதோ வருகிறார் போகிறாரே தவிர அறிக்கைகள் எல்லாம் யார் மூலம் வருகின்றது என்று சொன்னால், ஒரு ஆதவ அர்ச்சனா என்ற லாட்டரி சீட்டு மார்ட்டினுடைய கும்பலோடு மார்ட்டின் தன்னுடைய பணத்தை எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்றிருக்கின்றாரா என்று மக்கள் கேட்கின்ற வகையில் நடைபெற்று வருகின்றது. திருவாடனை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 முதியவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பையா மற்றும் கணேசன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருவாடனையில் இருந்து RS மங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது RS மங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே எதிரே வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த கருப்பையா மற்றும் கணேசன் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த RS மங்கல காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாடனை தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் காரின் ஓட்டுநர் சென்னையைச் சேர்ந்த ஜாபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.